இந்த ப்ரோக்ராமில் யூசர்ட்டேருந்து ஒரு இயர் கெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கெட் பண்ணுற இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். லீப் இயரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 366 டேஸ் இருக்கும். நார்மல் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 365 டேஸ் இருக்கும். ஆனால் இந்த டேஸ் கால்குலேஷன் வச்சு இந்த நம்ம ப்ரோக்ராம் போடலை. யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுற ஒரு இயரை 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எதனால் 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீப் இயர் அப்படிங்கிறது 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு என்ட்ரு ஆகும். ஸோ அதனால் யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுற வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். எந்த ஒரு வேல்யூவை ஒரு டிவைஸர் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணுறோமோ அது டிவைட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத எதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிமைண்டர் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த டிவைஸர் 4ஆல் இந்த 2008 அப்படிங்கிற வேல்யூ டிவைட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போது அதனால் யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுற வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் 4ஆல் டிவைட் பண்ணி அது ரிமைண்டர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுலோ டிவிஷன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இது ஆப்ரேட்டர் கான்செப்ட் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாடுலோ டிவிஷன் வந்து நமக்கு ப்ரோக்ராமில் ரிமைண்டரை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியும் நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியும் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிஷனை செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஃப்ங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரே ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யூசர்ட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இயர் தான் கெட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் யூசர்ட்டேருந்து ஒரே ஒரு வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை கெட் பண்ணி வாங்குவோம் நம்ம யூசர்ட்டேருந்து. ஸோ நியூ லைனில் என்டர் த இயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ கெட் பண்ண போகிறோம். அந்த இயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா %d அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுறோம். ஸோ கெட் பண்ணியாச்சு. யூசர்ட்டேருந்து கெட் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூசர்ட்டேருந்து கெட் பண்ண வேல்யூ n இஸ் not 4ஆல் டிவைட் பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கெட் பண்ணுற வேல்யூ வந்து 4ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால் இங்கே இந்த கிவன் ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிவன் இயர் இஸ் லீப் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பிரிண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சப்போஸ் நான் கெட் பண்ணுற கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணுற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் எல்ஸ் பார்ட்டில் த கிவன் printfல the given year is not leap year அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியாச்சு. ஸோ சப்போஸ் இங்கே வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக %d கொடுத்துட்டு n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இயரும் எனக்கு அவுட்புட்டில் தெரியணும் லீப் இயர் மட்டும் டிஸ்பிளே ஆகாமல் எனக்கு அந்த இயரும் அவுட்புட்டில் தெரியணும் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அந்த வேரியபிளை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும் யூசர் ஸ்க்ரீன் போனோன்னே என்டர் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ சப்போஸ் நான் ஒரு இயர் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2008 எடுத்துப்போமே. 2008 அப்படிங்கிறது எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் நமக்கு nல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ கெட் பண்ணியாச்சு யூசர்ட்டேருந்து கெட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா n mod 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே 2008 mod 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி நம்ம பார்ட்டாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பைலர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கும். அதாவது 2008 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் கிடைக்கும். பிகாஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்.
ஸோ பர்டிகுலராக இந்த ஆப்ரேஷனுக்கு நமக்கு கம்பைலர் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இந்த 0 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு டிவைஸரால் நம்ம வேல்யூவை டிவைட் பண்ணுறோமோ அது டிவைட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதோட ரிமைண்டரை யூஸ் பண்ணி. சப்போஸ் இது டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா 0 தானே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த 0வை இந்த 0வால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தாராளமாக செக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ ரைட் சைடில் யூஸ் பண்ணி ஸோ செக் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுறோம்? ரெண்டு சைடு, அதாவது லெஃப்ட் சைட் வேல்யூ ரைட் சைட் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு? ஸோ இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது 0 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட் வேல்யூ 0. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? ட்ரூ அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரூ ஆச்சுன்னா நம்ம இங்கே என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? த கிவன் இயர் இஸ் லீப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ தி கிவன் இயர் இஸ் லீப் இயர். ஸோ நம்ம வேல்யூயும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் 2008 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? நமக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் வேறு ஏதாவது இயர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2007 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எண்ணில் என்ன இருக்கும்? 2007 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ 2007 மாடுலஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது ரிமைண்டர் கிடைக்கும். ஏன்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போது இந்த மாடுலோ டிவிஷன், அதாவது பர்டிகுலராக இந்த ஆப்ரேஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்னது? 3 இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த டிவைசர் வந்து இந்த வேல்யூ என்ன பண்ணுச்சு? டிவைட் பண்ணி 3 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அப்போ அதால் என்ன பண்ண முடியல? டிவைட் ஆகலை. ஸோ அப்போ டிவைட் ஆகலும் போது 3 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு என்னது? கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம? ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கோ அப்போ கண்ட்ரோல் இங்கேருந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். அங்கே வந்து அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை என்ன பண்ணும்? நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ த கிவன் இயர் இஸ் நாட் லீப் இயர். ஸோ வேல்யூ என்ன கிடைக்கும்? 2007 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ கிளியராக புரியுதுங்களா எப்படி இந்த கண்டிஷனை செக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் அவுட்புட் நமக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ சேம் நம்ம கெட் சிஹெச் கொடுத்துக்கலாம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு ஆல்ட் F9. ஸோ ரன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் F9. ஸோ இயர் கொடுப்போம், சேம் இயர் கொடுப்போமே 2008. ஸோ நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சுங்களா? இங்கே வந்திருக்க அவுட்புட்டும் இங்கே வந்திருக்க அவுட்புட்டும் எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இருக்கா? தட்ஸ் ஆல். சப்போஸ் அடுத்து வேறு ஏதாவது இயர் செக் பண்ணி பார்ப்போமே. அதே 2007 கொடுப்போமா நம்ம? 2007. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? த கிவன் இயர் இஸ் நாட் லீப் இயர். ஸோ இங்கே உள்ள அவுட்புட்டும் இங்கே உள்ள அவுட்புட்டும் நமக்கு சேமாக இருக்குது. இதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுற ஒரு வேல்யூ லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது.